ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மலைநாடு உடையாராகிய திருக்கோவலூர் மலையமான் தன் பேரன் ஆதித்த கரிகாலனிடம் அவன் பிறந்தபோது அவருடைய அரண்மனையிலே திருக்கோவலூரிலே நடந்த கொண்டாட்டங்களைப் பற்றி விவரித்துக் கொண்டிருந்தார். அந்த சமயம் உன்னுடைய கொள்ளு பாட்டனாராகிய பராந்தக சக்கரவர்த்தியே திருக்கோவலூருக்கு வந்திருந்தார். உன் பெரிய பாட்டனார் கண்டராதித்தரும் உன் தந்தை சுந்தர சோழரும் வந்திருந்தார்கள். ஆண் குழந்தை பிறந்த செய்தி அறிந்ததும் அவர்கள் அனைவரும் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. சோழ குலத்தை விளங்க வைப்பதற்காக நீ பிறந்து விட்டாய் என்று குதூகலம் அடைந்தார்கள். உன் பாட்டனின் மூத்த தமையன்மார்களுக்கு அதுவரையில் சந்ததி இல்லை. அரிஞ்சயனுக்கும் உன் தகப்பன் ஒரே மகனாக விளங்கினான். அவன் உன் பிராயத்தில் மன்மதனை ஒத்த அழகுடன் விளங்கினான். சோழ குலத்திலோ அல்லது தமிழகத்து சிற்றரசர்கள் வம்சத்திலோ அவ்வளவு அழகுடைய பிள்ளையை யாரும் அதற்கு முன் கண்டதில்லை. இதனால் உன் தந்தைக்கு சில சங்கடங்களும் நேர்ந்தன. குடும்பத்தார் அனைவருக்கும் அவன் செல்ல பிள்ளையாக இருந்தான். அரண்மனை பெண்டிர்கள் அவனுக்கு பெண் வேடம் போட்டு பார்த்து மகிழ்ந்தார்கள். இவன் மட்டும் பெண்ணாய் பிறந்திருந்தால் என்று பேசி பேசி பூரித்தார்கள். உன் தந்தைக்கு தங்கள் பெண்ணை கொடுப்பதற்கு இலங்கை முதல் விந்திய பர்வதம் வரையில் உள்ள மன்னாதி மன்னர்களும் சிற்றரசர்களும் தவம் கிடந்தார்கள். அர்ஜுனனையும் மன்மதனையும் நிகர்த்த அழகன் அவன் என்பதுடன் சோழ சிங்காதனத்துக்கு உரியவன் என்ற எண்ணத்தினாலும் அவ்வளவு ஆர்வத்துடன் இருந்தார்கள். உன் தந்தையை மருமகனாகப் பெறும் பேறு கடைசியில் எனக்கு கிடைத்தது. எங்கள் வம்சத்தில் நாங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மேனி அழகுக்கு பெயர் போனவர்கள் அல்ல. ஆண் பிள்ளைகள் உடம்பில் எத்தனைக்கெத்தனை போர்க்காயங்களை பெறுகிறோமோ அவ்வளவுக்கு அழகுடையவர்களாக எண்ணிக்கொள்வோம். எங்கள் குலத்து பெண்களுக்கு கற்பும் குணமும் தான் அழகும் ஆபரணமும். உன் தந்தைக்கு என் மகளை கல்யாணம் செய்வதென்று தீர்மானித்த போது மலையமாநாடு முழுதும் அல்லோல கல்லோலப்பட்டது. அவ்வளவுக்கு தமிழகத்து சிற்றரசர்கள் எல்லோரும் அசூயை கொண்டார்கள். அதை நான் பொருட்படுத்தவில்லை. 3 உலகம் பிரமிக்கும்படியாக உன் பெற்றோர்களின் திருமணம் தஞ்சையில் நடந்தது. என்றாலும் அப்போது நடந்த கொண்டாட்டத்தை காட்டிலும் நீ பிறந்தபோது திருக்கோவலூரில் நடந்த கொண்டாட்டம்தான் அதிக குதூகலமாயிருந்தது. உனக்கென்ன பெயர் வைப்பது என்பது பற்றி குதூகலமான சர்ச்சை நடந்தது. சிலர் உன் குலத்து முன்னோரில் மிக புகழ்பெற்ற கரிகால் வளவன் பெயரை இட வேண்டும் என்றார்கள். நானும் இன்னும் சிலரும் உன் பெரிய பாட்டனார் ராஜாதித்யர் பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தினோம். கடைசியில் 2ஐயும் சேர்த்து ஆதித்த கரிகாலன் என்று உனக்கு நாமகரணம் செய்தார்கள். தூபார் ஆதித்தா, திருநாவலூரின் கோவில் சிகரம் தெரிகிறது. நம்பி ஆரூர் சுந்தரமூர்த்தி அடிகள் பிறந்த ஸ்தலம் அது. அங்கே இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் உன் பெரிய பாட்டனார் ராஜாதித்ய சோழர் முகாம் செய்திருந்தார். கதைகளிலும் காவியங்களிலும் வரும் எத்தனையோ வீரர்களை பற்றி கேட்டறிந்திருக்கிறேன். இந்த வீரத் தமிழகத்தில் எவ்வளவோ வீரர்களை பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் ராஜாதித்தரை போன்ற இன்னொரு வீரரை பார்த்ததுமில்லை, கேட்டதுமில்லை. போர்க்களத்தில் அவர் போர் செய்வதை பார்த்தவர்கள் யாராயிருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவார்கள். ஒரு மாபெரும் சைன்யத்தை திரட்டி கொண்டு வடநாட்டின் மீது படையெடுத்துச் செல்ல அவர் இங்கே ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இரட்டை மண்டலத்து அரசனாகிய கன்னரதேவனை முறியடித்து மானியகேடம் என்னும் அவனுடைய தலைநகரை தரைமட்டமாக்க வேண்டும் என்று அவர் உறுதி கொண்டிருந்தார். முன்னொரு காலத்தில் பல்லவ குலத்து மாமல்ல சக்கரவர்த்தி வாதாபி நகரை அழித்தது போல மானியகேட நகரை அடியோடு அழித்தால்தான் இரட்டை மண்டலத்தாரின் கொட்டம் அடங்கும் என்றும் தானும் மாமல்லரைப் போல புகழ் பெறலாம் என்றும் ராஜாதித்யர் எண்ணினார். அதற்கு வேண்டிய மாபெரும் சைன்யத்தை திரட்டுவதென்றால் லேசான காரியமா? மாமல்லர் 7 வருஷ காலம் படை திரட்டியதாகச் சொல்லுவார்கள். அவ்வளவு காலம் தனக்கு வேண்டியதில்லை என்றும் 3 அல்லது 4 ஆண்டுகள் போதும் என்றும் ராஜாதித்யர் கூறினார்.
படை திரட்டிச் சேர்ப்பதற்கும் திரட்டிய படைகளுக்கு போர் பயிற்சி தருவதற்கும் தகுந்த பிரதேசம் இந்த கெடில ஆற்றுக்கும் தென்பெண்ணை நதிக்கும் இடைப்பட்ட நாடுதான் என்று தேர்ந்தெடுத்தார் ஆதித்தா. அந்த நாளில் இந்த இரு நதிகளுக்கும் இடையிலே உள்ள பிரதேசத்தை நீர் பார்க்க கொடுத்து வைக்கவில்லை. அந்த காட்சிகளை பார்த்தவர்களோ உயிருள்ள வரையில் அதை மறக்க மாட்டார்கள். திருநாவலூரில் ராஜாதித்யர் 30,000 வீரர்களுடன் தங்கியிருந்தார். பெண்ணை ஆற்றங்கரையில் முடியூரில் சேரநாட்டு சிற்றரசன் வெள்ளன் குமாரன் 20,000 வீரர்களுடன் முகாம் செய்திருந்தான். உன் பாட்டன் அரிஞ்சயன் என்னுடன் திருக்கோவலூரில் இருந்தான். நானும் அரிஞ்சயன் இருவரும் 50,000 வீரர்களை ஆயத்தம் செய்தோம். இன்னும் கொடும்பாளூர் பெரிய வேளான் இன்று சோழ நாட்டுக்கு சனியனாக முளைத்திருக்கும் பழுவேட்டரையன், கடம்பூர் சம்புவரையன், இந்த திருமுனைப்பாடி நாட்டின் சிற்றரசனாக முனையதரையன், மழநாட்டு மழவரையன், குன்றத்தூர் கிழான், வைதும்பராயன் முதலியவர்கள் தத்தம் படைகளுடன் இந்த 2 நதிகளுக்கும் இடையில் தங்கியிருந்தார்கள். யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் தெரிந்த கைக்கோளரின் 3 கைப்படைகளும் இங்கே முகாம் போட்டிருந்தன. இப்படி தங்கியிருந்த படைகளுக்குள்ளே அடிக்கடி பயிற்சி போர்கள் நடக்கும். யானைகளோடு யானைகள் மோதும் போது பூகம்பம் வந்துவிட்டதாகத் தோன்றும். குதிரைப்படைகளின் அணிவகுப்புகள் வேல் பிடித்த வீரர்களுடன் பாய்ந்து செல்லுங்கால் எழும் சத்தம் பிரளயகால சமுத்திரம் பொங்கி வருவது போல இருக்கும். வீரர்கள் வில்லுகளிலிருந்து அம்புகள் விட்டு பழகிக் கொள்ளும் போது அந்த சரமாரியினால் வானமே மறைந்துவிடும். எதிரி படைகளை தாக்குவதற்காக 1000 வீரர்கள் நாவலோ நாவல் என்று ஏக காலத்தில் கர்ஜித்துக் கொண்டு கிளம்பி பாயும் போது உலகத்தின் முடிவு நெருங்கிவிட்டதாகவே தோன்றும். இதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பதற்கு திரள் திரளாக ஜனங்கள் வருவார்கள். இந்த திருமுனைப்பாடி நாட்டிலும் நடுநாட்டிலும் உள்ள ஜனங்கள் மிக நல்லவர்கள், அதோடு வீரம் மிகுந்தவர்கள். இங்கே படை திரண்டிருந்த போது அவர்களுடைய விவசாயத்துக்கு பெரும் குந்தகங்கள் நேர்ந்தன. அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. இத்தகைய மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதற்காகவே ராஜாதித்யர் அந்த 2 நாட்டிலும் பல ஏரிகள் தோண்டுவித்தார். கொள்ளிடத்திலிருந்து புதிய ஆறு வெட்டி கொண்டு வந்து வீரநாராயணபுரத்து ஏரியில் நிரப்புவதற்கும் ஏற்பாடு செய்தார். ஆதித்தா, அந்த ஏரியின் வளத்தினால் பெருநன்மை அடைந்தவன் கடம்பூர் சம்புவரையன். அவன் அன்றைக்கு ராஜாதித்தரின் அடிபணிந்து நின்ற நிலையையும் இன்று அடைந்திருக்கும் செல்வச் செருக்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கு பெரு வியப்பு உண்டாகிறது. ஆதித்த கரிகாலன் குறுக்கிட்டு, தாத்தா, சம்புவரையர் செருக்கை பற்றி தங்களுக்கு என்ன கவலை? தக்கோலத்தில் நடந்த யுத்தத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த கெடில கரையில் திரட்டிய மாபெரும் சைன்யம் எப்போது இங்கிருந்து புறப்பட்டது? அவ்வளவு முன்னேற்பாடுகள் செய்திருந்தும் என் பெரிய பாட்டனார் அவ்வளவு பெரிய மகாவீரராயிருந்தும் ஏன் நம் படைகள் தக்கோலத்தில் தோல்வியுற்றன? தாங்களும் அந்த போரில் கலந்து போரிட்டவரல்லவா? ஆகையால் நேரில் பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீர்களே என்றான். ஆம், நானும் அந்த போர்க்களத்தில் இருந்தேன். அதை பற்றித்தான் உனக்கு சொல்லப் போகிறேன். ராஜாதித்தர் இங்கே பல வகை படைகள் திரட்டி தூர தேசங்களுக்குச் சென்று போர் செய்வதற்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார் அல்லவா? சில காரணங்களினால் உத்தேசித்திருந்த காலத்துக்குள் அவர் புறப்பட முடியவில்லை. இலங்கையில் மறுபடியும் போர் மூண்டதாகச் செய்தி வந்தது. அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு மேலும் படைகள் அனுப்ப வேண்டியிருந்தது. தெற்கே ஒரு பகைவனை வைத்துக் கொண்டு வடக்கே நெடுந்தூரம் சோழ நாட்டின் முக்கிய சேனா வீரர்களும் தளபதிகளும் போவதை சக்கரவர்த்தி விரும்பவில்லை. இலங்கை போர் முடிந்ததாகச் செய்தி வந்த பிறகு புறப்படலாம் என்று கூறி வந்தார். ராஜாதித்தரும் தந்தையின் வார்த்தையை தட்ட முடியாமல் பொறுமையுடன் காத்திருந்தார். ஆனால் பகைவர்கள் அவ்விதம் காத்திருக்க இணங்கவில்லை. இரட்டை மண்டலத்து சக்கரவர்த்தி கன்னரதேவனும் அதே சமயத்தில் சோழ நாட்டின் மீது படையெடுப்பதற்காக பெரிய சைன்யத்தை சேர்த்து கொண்டு வந்தான். அந்த மாபெரும் சைன்யத்துடன் அவன் தெற்கு நோக்கி புறப்பட்டு விட்டான். கங்க நாட்டு மன்னன் பூதோகனும் தன் பெரும் படையுடன் கன்னரதேவனோடு சேர்ந்து கொண்டான். வடகடலும் தென்கடலும் ஒன்று சேர்ந்தாற்போல இரட்டை மண்டல சைன்யமும் கங்க நாட்டு பூதுகன் சைன்யமும் சேர்ந்து ஒரு மகா சமுத்திரமாகி முன்னேறி வந்தது. அந்த சமுத்திரத்தில் யானைகளாகிய திமிங்கலங்கள் 1000 கணக்கிலும் குதிரைகளாகிய மகர மீன்கள் 10,000 கணக்கிலும் இருந்தன.
பிரளய காலத்தில் 7 கடலும் சேர்ந்து பொங்குவது போல பொங்கி முன்னேறி வந்த அந்த சேனா சமுத்திரம் தென்னாட்டை அடியோடு மூழ்கடித்து விடும் என்று தோன்றியது. அந்த சைன்யத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு முன்னால் வாயுவேக மனோவேகமாக ஓடிவந்து அறிவித்தன ஒற்றர்கள் அவ்வாறு சொன்னார்கள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். சக்கரவர்த்தி சுந்தர சோழரின் மாமனாரும் பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலனின் பாட்டனாருமான மலைமானுக்கு ஆடி 18 கடம்பூர்ல நடந்த விருந்துக்கு அழைப்பு இல்லை. அதிலேயே சந்தேகம் முளைச்சிட்டுது அவருக்கு. நள்ளிரவு சதி கூட்டத்துல கலந்துகிட்டு ஊர் திரும்பின குன்றத்தூர் கிழார வழியில மடக்கி நடந்ததையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது நினைவிருக்கும். உனக்கும் உன் தம்பிக்கும் ராஜ்ய உரிமை இல்லைன்னு செஞ்சுட்டு மதுராந்தகனை சிம்மாசனத்துல ஏற்ற எண்ணி இருக்காங்க. இதை பேரனிடம் சொன்னவர் சற்றைக்கெல்லாம் ஆவேசம் கொண்டு, என் உடம்புல உயிர் இருக்கும் வரை இந்த சோழ ராஜ்யம் உன்னை விட்டு போக விடேன்னு கர்ஜித்ததையும் கேட்டோம். இந்த கட்டத்துல மறுபடியும் தனக்கு முறையான அழைப்பு இல்லாததால ஏதேதோ சந்தேகங்கள் புரையா வந்திருக்கும் அந்த வீரக்கிழவருக்கு. எனவே பேரனின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஆரம்பிச்சு அவனுடைய பெரிய பாட்டனார் ராஜாதித்தரின் வீர வரலாற்றின் உச்சகட்டம் வரை வந்துட்டார். சுத்தி வளைச்சு பெரிய பீடிகை தான் விந்திய பர்வதம். ஏறத்தாழ நாட்டின் மத்திய பகுதியில மேற்கே இருந்து கிழக்காக சுமார் 1100 கிலோமீட்டர் நீளம் பரவி இருக்கிற மலைத்தொடர். உஜ்ஜயினி இதன் வடக்கே உள்ள நகரம். இதுக்கு தெற்கே நர்மதை நதி, நர்மதைக்கு தென்பகுதியில சாத்பூரா மலைத்தொடர் அமைஞ்சிருக்குது. அதன் தெற்கு பகுதியில தப்தி அல்லது தாபி நதி. பெரும்பாலும் அனைத்து நதிகளும் மேற்கிலிருந்து கிழக்கு ஓடும்போது நர்மதியும் தப்தியும் கிழக்கிலிருந்து மேற்கா ஓடுவது குறிப்பிடத்தக்கது. முடியூர் கல்வெட்டு தொடர் முடியூர் நாட்டு கிராமம். திருக்கோவலூருக்கு கிழக்கே ஏறத்தாழ 20 கிலோமீட்டர், திருநாமநல்லூர் என்கிற திருநாவலூருக்கு வடகிழக்கே சுமார் 18 கிலோமீட்டர். கோவில் திருமுண்டீஸ்வரம். வெள்ளன் குமரன் சேர நாட்டு சிற்றரசன் ராஜசேகரன் என்பவனின் மகன். மலைநாடுன்னு சொல்லப்படுற சேர நாட்டின் வள்ளுவ நாடுங்கிற பகுதியில திருநந்திக்கரை புத்தூர்ல பிறந்தவன். பொதுவா சேர மன்னர்கள் சோழர்களோட நட்பு பூண்டு வந்திருக்காங்க. மகோதயபுரம் என்னும் கொடுங்கோலூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்ச மன்னர்கள்ல தானு ரவிவர்மன் ராஜாதித்தனின் பாட்டனார் முதலாம் ஆதித்த சோழனுக்கு உற்ற நண்பன். 2 நாடுகளுக்கு இடையே வாணிபம் பெருக அமைக்கப்பட்ட ராஜகேசரி பெருவழி என்கிற வணிக பாதை இந்த நட்புக்கு நல்ல சான்று. பரகேசரி விஜயாலயனின் மகன் ராஜகேசரி ஆதித்தன் என்பது நினைவிருக்கும். சரமாரி இந்த தொடருக்கு பொருள் அம்பு மழை. குந்தகங்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் இதையெல்லாம் குறிக்கும். சரி, பயிற்சி போர் அப்படி நிஜ போர் மிலாடுடையாரையே தொடர்ந்து சொல்ல கேட்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.